வணக்கம். சிவமே குருவருள். பொதுவாக முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு சிறந்ததாக வருடத்தில் 3 அமாவாசைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 ஆடி அமாவாசை, 2 தை அமாவாசை, 3 புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை. அது பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காதவங்க, திதி கொடுக்க முடியாதவங்க, இப்போ ஒரு சிலர் இறந்தாங்கன்னா அந்த திதியை நம்ம குறித்து வைப்போம். அந்த திதி வரக்கூடிய அன்னைக்கு பொதுவாக பெரியவங்கன்னு சொல்லக்கூடிய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மிக சிறந்த நன்மையை தரும். ஆனால் நிறைய பேர் அப்படி செய்கிறதில்ல, மறந்துடுறாங்க, இல்லை குடும்ப பழக்கம் இல்லை, அப்படி செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த திதி தர்ப்பணம் ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க, அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போதே சரி அவங்கள கவனிக்கிறதில்ல, அவங்களுக்கு எது செய்கிறதில்ல, திதி தர்ப்பணம் தேவையா இறந்ததுக்கு பின்னால் அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் நாம் செய்யக்கூடிய அந்த திதி தர்ப்பணம் என்ன செய்யும் அப்படின்னா, இப்போது நமக்கு தெரியாமல் இந்த சத்தியலோகம், பிரம்மலோகம், பித்ருலோகம் அப்படின்லாம் சில லோகங்கள் உண்டு. அது சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. இப்போ பித்ருக்கள் இறந்து அங்கே செல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உணவு தண்ணி இதெல்லாம் கிடைக்காம நிறைய கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அவங்களோட திதி பார்த்தோ, இல்லை இந்த மாதிரி முக்கியமான அமாவாசை நாட்களில் நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அவங்க மனசு சந்தோஷப்படும் போது நம்மளை அங்கேருந்து வாழ்த்த செய்வாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், தொல்லைகள், வேறு மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தால் அவங்க அங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது அதெல்லாம் நமக்கு நீங்கும். அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது. இப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமியில் முடிஞ்சு பிரதமை திதின்னு சொல்லுவோம். அதிலிருந்து அமாவாசை வரக்கூடிய அந்த 15 நாட்கள் மகாலய பட்சம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த மகாலய பட்சத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த 15 நாளும் நம்ம ஒரு வேளை உபவாசம் இருந்து முடிஞ்சால் டெய்லி தர்ப்பணம் கொடுத்து பெரியவங்களை நினச்சி காகத்துக்கு சாதம் வைக்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது ரொம்ப சிறப்பு. அந்த 15 நாள் நம்மளால் முடியல அப்படிங்கிறவங்க புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசைன்னு சொல்லுவோம். அன்னைக்கு குடும்ப வழக்கப்படி துணிமணி வச்சு, அவங்களுக்கு பிடித்த உணவுகளை வச்சு, சாப்பாடு படையல் போட்டு விரதம் விட்டு காகத்துக்கு சாதம் வைக்கிறது அது ஒரு விதம். அது எல்லார் வீட்டுகளையும் பொதுவாக நம்ம செய்வோம். அதுவும் கண்டிப்பாக செய்யணும். அது இல்லாமல் வேறு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக அன்னைக்கு பித்திருக்கள் இந்த பூமிக்கு நம்ம வீட்டிலையோ நம்ம வசிக்கக்கூடிய பகுதிகள்லையோ, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வருடத்திற்கு ஒரு முறை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவங்கள லீவுக்கு அனுப்புகிற மாதிரி இந்த பூமிக்கு அனுப்புவாங்க. அனுப்பி அதாவது அவங்க அங்கே படக்கூடிய சிரமங்கள், துன்பங்கள், வேதனைகள்லாம் போய் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூலோகத்துக்கு அவங்க உணவு, தண்ணி இந்த மாதிரிலாம் யாராவது நம்ம சார்ந்தவங்க நமக்கு தருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆற்றங்கரையிலையோ கடல் பகுதிகளையோ குளக்கரையிலையோ பித்திருக்களை நினச்சி, அது தாத்தா பாட்டி, அப்பா அம்மா இல்லாதவங்க அப்பா அம்மா, இல்லை நம்ம தலைமுறையில் இறந்தவங்க அவங்களையெல்லாம் நினச்சி 3 தலைமுறை 4 தலைமுறை 5 தலைமுறை அதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், தெரியாது. இருந்தாலும் அவங்கள நினச்சி அந்த தர்ப்பணம் கொடுத்து வரும்போது நம்ம குடும்பத்தில் வரக்கூடிய பித்ரு தோஷம், பூர்வீக தோஷம், ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சிலருக்கெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய கல்யாணம் ஆகாது. கல்யாணம் ஆனாலும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது, வேலை வெட்டி அமையாது, கடன் பிரச்சனை, எந்த காரியமும் சக்ஸஸ் ஆகாது. இது நிறையா ஜோசியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, திலஹோமம் பண்ணுங்கள், கலிங்க பரிகாரம் பண்ணுங்கள், நிறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, முடிஞ்சால் அந்த புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு, மகாலய அமாவாசை அன்னைக்கு காலையாக நேரமாக எழுந்து அன்னைக்கு ஒரு வேளை காலையில் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்து வீட்டில் நீங்கள் படையல் போட்டு துணிமணி வச்சு கும்பிட்றது தனி, அது செய்யுங்க. அது இல்லாமல் ஒரு ஆறு, குளம், கடல் இருக்கக்கூடிய இடங்களில் தாத்தாவை நினச்சி, அப்பாவை நினச்சி, பெரியவங்களை நினச்சி தர்ப்பணம் கொடுக்கணும். அது எதுவும் முடியலையா, எல்லா பக்கத்தில் இருக்க எல்லா கோயில்கள்லேயும் அன்றைக்கி தர்ப்பணம் கொடுப்பாங்க. அங்கே உங்கள் பெரியவங்களை சொல்லி நீங்கள் தர்ப்பணம் கொடுங்க. இது எதுவுமே செய்ய முடியலையா, இன்னும் எளிதாக என்ன பண்ணலாம், ஒரு தட்டு எடுத்து தட்டில் கொஞ்சம் கருப்பு எள் எடுத்துக்கோங்க. இந்த நாட்டு மருந்து கடையில் தர்ப்ப புல் கிடைக்கும், அது சின்ன சின்னதாக வெட்டி ஒரு 9 புல் எடுத்துக்கோங்க. கருப்பு எள், கொஞ்சம் அரிசி, அந்த கட் பண்ண தர்பை இதெல்லாம் உள்ளங்கையில் வச்சு உங்கள் அப்பாவை நினச்சி, அம்மாவை நினச்சி, தாத்தா பாட்டியை நினச்சி, அதாவது
அப்பாவோட அப்பா, அப்பாவோட அப்பா, அவங்க அப்பா, தாத்தா, இந்த 3 தலைமுறைன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களையெல்லாம் நினச்சி மனசில் மானசீகமாக வேண்டிக்கிட்டு, நான் சொல்கிற மாதிரி கூட பித்திருக்களே, எங்கள் குடும்பத்தில் உள்ள முன்னோர்களே, நீங்கள் 3 தலைமுறையா, 5 தலைமுறையா, 7 தலைமுறையா இருக்கக்கூடிய எல்லா பித்ரு தேவதைகளுக்கும் நான் இன்றைக்கி கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கிட்டு எங்கள் குடும்பத்தை குறையில்லாமல் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அந்த எள்ளு, அரிசி, தர்பையை வச்சு தண்ணி விடும்போது, அந்த தட்டில் தண்ணி விடும்போது, சத்தியலோகத்தில் இருக்கும், பித்ருலோகத்தில் இருக்கும் எங்கள் முன்னோர்களே, இந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு நல்ல வழிவிடணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு, அந்த தட்டில் அந்த தர்ப்பணத்தை விட்டுட்டு அதை கொண்டு போய் ஒரு தண்ணி ஓடக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல விட்டுடுங்க. இது எளிதாக செய்கிறது. இல்லை, நான் அன்றைக்கி ஒரு நாள் நல்லபடியாக செய்யணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு, கடல், எது உங்களுக்கு பக்கமாக இருக்கோ அங்கே போய் செஞ்சுட்டு வாங்க, யாராவது ஒரு புரோகிதரை வச்சு. அதுவும் இல்லையா, கோயில்களில் கண்டிப்பாக இப்போல்லாம் எல்லா கோயில்கள்லேயும் இந்த மகாலய அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க. நீங்களும் போய் அதில் கலந்துக்கிட்டு பெரியவங்களை நினச்சி தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க. உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததிகளும் நல்ல மேன்மை அடைவாங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.